வணக்கம். 4ஆம் நாள் வசந்தோற்சவ விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். எங்கள் சரஸ்வதி கல்வி கலாச்சார அறக்கட்டளை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். திருமதி C.K. கரியாலியின் அன்னையான திருமதி இந்திரா கரியாலி அவர்கள் தன் ஓய்வு நேரத்தில் தன் இருப்பிடத்தின் அருகிலுள்ள பார்வையற்ற குழந்தைகளின் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் பேசி விளையாடி உணவு ஊட்டி பொழுதை கழித்து வந்தாராம். அப்போதே உணவு செய்து வழங்கும் உன்னத பணியையும் செய்து வந்தாராம். சென்னைக்கு குடிபெயர்ந்த பின்னர் ஏழை மக்களுக்கு எந்த வகையிலாவது உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் 1996 சரஸ்வதி அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளையை துவக்கினார். ஏழை மாணவர்களுக்கு உணவு, கல்விக்கான செலவு, உடை மற்றும் முடிந்த தொகை உதவியை செய்தது இந்த அறக்கட்டளை. பின்னர் கலாச்சாரத்திற்கு பெரிதும் ஊடகமாக அமையும் நடனத்தை கோயில்களில் கொணர்ந்து சரஸ்வதி கல்வி மற்றும் கலாச்சார அறக்கட்டளையாக உருப்பெற்றது. ஏழை மாணவர்களுக்கு கல்லூரி வரையிலான உதவியை செய்வதுடன் திருநங்கையரின் வாழ்வு உயரவும், ஏழை குடும்ப பெண்கள் கணவனை இழந்தோர் போன்றவர்களுக்கு உதவவும் செய்கின்றது. சத்தமின்றி விளம்பரமின்றி தன் பணியை மிகவும் அமைதியாக செய்து வருகிறது இந்த அறக்கட்டளை. இதன் ஓர் அங்கமாக வசந்த உற்சவ் என்ற பெயரில் மே மாதம் 1 முதல் 10 நாட்களுக்கு பல நடன மணிகளை ஊக்குவிப்பதுடன் பல கலைஞர்களை அழைத்து கௌரவித்தும் வருகிறது. அன்னையின் செயல்களை குறிக்கோள்களை நன்றாக விரிவாக்கம் செய்து சிறப்புற நடத்தி வருபவர் திருமதி C.K. கரியாலி அவர்கள். அவர்களின் புதல்வி திருமதி பிரியா ராஜ்குமார் அவர்களும் அன்னையின் பாதையில் செல்வதிலும் அவருக்கு உறுதுணையாக இருந்தும் செயல்படுகிறார். வசந்தோற்சவ் வெள்ளி விழாவை நோக்கி நடன நடை போடுகிறது. இது இனிவரும் காலங்களிலும் படர்ந்து ஒளி வீசும் என்பதில் ஐயமில்லை. இன்று 2 நடனங்கள் வெவ்வேறு வகையானவை. ஒன்று ஒடிசி, ஒன்று குச்சிப்புடி. ஒடிசி என்றும் ஒரிசி என்றும் அழைக்கப்படும் இந்த நடனம் கிழக்கு இந்தியாவில் முகிழ்த்த செவ்வியல் நடனம். இந்த நடனத்தை பற்றி கல்வெட்டு செய்திகள் உதயகிரியில் உள்ள மஞ்சுபுரி குகையில் காணப்படுகின்றன. இன்றும் பூஜா காலங்களில் பூரி ஜெகநாத் கோயிலில் இந்நடனம் ஆடப்பட்டு வருகிறது. இன்றைய ஒடிசி நடன கலைஞர் திருமதி செனட்டா பாஷு கோஷ் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். இவர் நடன வடிவமைப்பாளர், ஓவியர், நடன ஆசிரியர். 1998 சென்னையில் கொனார்க் ஒடிசி நட அகாடமியை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருபவர். குரு சம்யுக்தா பாணி கிரகாகி, கிரிதாரி நாயக் மற்றும் குரு முரளிதர் மாக்ஜி போன்றோரிடம் ஒடிசி பயின்று தேர்ந்தவர். அமெரிக்கா, இங்கிலாந்து, மெக்சிகோ, சைனா, நேபாளம் போன்ற நாடுகளில் ஒடிசியின் முத்திரையை பதித்தவர். இவரது நாட்டிய பள்ளி பல்வேறு நடன விழாக்களில் பங்கேற்றுள்ளது. 2014 நடைபெற்ற நடன விழா, 2015 தபஸ் விழா, தஞ்சை மிலினியம் நடன விழா, கேரள ஒருமா நடன விழா, சுருங்கக்கூறின் இந்தியாவின் ஈஸ்ட் டு வெஸ்ட், சவுத் டு நார்த் என்று எல்லா திசைகளிலும் நடைபெற்ற நடன விழாக்களில் பங்கேற்றுள்ளது.
இப்பள்ளி இவ்வாண்டு வெள்ளி விழாவை முடித்து மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். வரலாற்றில் இவர் பட்டப்படிப்பும் அகழ்வாய்வில் முதுகலை பட்டமும் பெற்றவர். சங்கீத் பிரபாகர் என்னும் உயரிய கௌரவமிக்க விருது பெற்றவர். சிறந்த ஓவியர். தேச அளவிலும் சர்வதேச அளவிலும் பல பரிசுகள் பெற்றவர். சமூக ஆர்வலர். இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சோஷியல் சயின்ஸ் டீச்சராக பணிபுரிந்தவர். பன்முகம் கொண்ட சிறந்த கலைஞர் செனட்டா பாஷ் கோஷ் அவர்கள் தனது மாணவியருடன் இன்று என்ன செய்ய போகிறார்? காளிதாசரின் மேகதூதம் என்ற நாட்டிய நாடகமாக இங்கு தர இருக்கிறார். காளிதாசர் இயற்றிய மேகதூதம் 111 ஸ்டான்சாக்களை, அதாவது பணுவல்களை கொண்ட இலக்கிய படைப்பு இது. மேகதூதத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். பூர்வ மேகம், அதாவது முன் செல்லும் மேகம், உத்தர மேகம், பின்னால் தொடர்ந்து வரும் மேகம். மேகதூதம் என்ற பெயரே நமக்கு மேகத்தை தூது விடுதல் என்பதை விளக்கிவிடும். இதன் கதையை சுருக்கமாக பார்ப்போம். குபேரன் நிதிக்கு அதிபதி, அலகாபுரியின் அரசன். அவன் அரசில் யட்சர்கள் பலர் இருந்தனர்கள். குன்றா வளமை குறையா இளமை வாய்ந்தவர்கள், தேவலோகத்தைச் சேர்ந்தவர்கள், அவனது சேவகர்கள். ஒருமுறை யட்சன் செய்த தவறினால் தண்டனையாக 1 வருடம் அவன் நாடு கடத்தப்படுகிறான். அவன் விந்திய மலையில் உள்ள ராமகிரியில் தங்கியிருக்கிறான். 8 மாதங்கள் தனிமையில் இருக்கும்பொழுது ஒரு நாள் மேகங்கள் ஒரு யானையை போன்ற அமைப்பில் விந்தியமலை சிகரத்தில் தவழ்ந்து வருவதை பார்க்கிறான். அதன் போக்கு வடகிழக்காக இருப்பதை கண்டதும் மேகத்தையே தூதாக அனுப்ப நினைக்கிறான். அலகாபுரி நோக்கி செல்லும் மேகத்தை அன்புடன் நோக்கிறான். இந்த மேகம் அலகாபுரியில் தனிமையில் வாடும் தன் மனைவிக்கு செய்தி சொல்ல அனுப்பலாமா என்று நினைக்கிறான். மேகமே, நீ வடக்கு நோக்கித்தானே செல்கிறீர், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நீங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது வடக்கிலே இமயமலையை காண்பீர்கள். அங்கு இருக்கும் மானசா ஏரியில் கூட்டமாக அன்னங்கள் நோக்கி பறப்பதை பார்ப்பீர்கள். அவை அமரக்கூட என்னும் மலையில் தங்கி சற்றே ஓவியடிப்பதையும் காண்பீர்கள். அந்த இடமே தங்க மயமாக ஜொலிப்பதை காண்பீர்கள். இந்த மேகம் ஒருவேளை தன் வழியை மாறிப்போய்விடின் என்ற எண்ணத்துடன் மற்றொரு பெரிய மேகம் விந்திய சிகரத்தின் மேல் தகர்ந்து வருவதை கண்ட மேகங்கள் காண்கின்றான் அந்த யட்சன். மேகங்களே, சற்றே நில்லுங்கள். நீங்கள் வடக்கு நோக்கி செல்லும்போது உஜ்ஜயினி என்னும் அழைய நகரை காண்பீர்கள். நர்மதா என்னும் நதி வேகத்துடன் பல கிளைகளாக பரவி பாய்வதை காண்பீர்கள். அடுத்தது இமாலயமலை என்னும் பனிமூடிய சிகரங்களைக் கண்டு அதன் குளுமையான காற்றினை அனுபவியுங்கள். அந்த மலையில் பலவிதமான அதிசயங்களை காண்பீர்கள். கைலாய மலையின் பக்கத்தில் அழகான ஒரு நகரமான அலகாபுரியை காண்பீர்கள். அங்கு எப்பொழுதும் என்றும் இன்பமே. யட்சர்களும் என்றும் இளமை மாறாதவர்கள். அங்குள்ள மாளிகைகளில் பலவிதமான விலையுயர்ந்த கற்கள் ஆளான தரைகள் இருக்கும். அங்கே ஒரு பெண்
அழுது கொண்டு தன் கணவனை நினைத்தே வாடியிருப்பாள். அவளிடம், நாங்கள் உன் கணவனிடமிருந்து வருகிறோம், இன்னும் 4 மாதங்கள்தான், பொறுமையாக இருங்கள், அந்த தண்டனை முடிந்து வந்து விடுவான், உன்னிடம் தனிமையில் உன் நினைவில் வாடுகிறான் என்று கூறும்படி சொல்லச் சொன்னான். மேகத்தை தூதுவிடும் யக்ஷனின் மனநிலையை விவரிக்கும் மேகதூதம். Good evening to all of you. Pranamams. Vagartaviva sampruktav vagartav pratipattaye jagatav pitarau vande Parvati Parameshwarau. I worship the divine couple Parvati and Parameshwara, who are the parents of the universe, who are as inseparable as a word and its meaning. This beautiful verse from Kalidasa's Raghuvamsham talks of the eternal and inseparable bond between Shiva and Parvati, a sentiment that resonates deeply within the walls of this ancient temple dedicated to Kapalishvara and Karpagambal. With prostrations to this divine couple, we welcome you tonight to a performance by Konark Odyssey Dance Academy. Our academy was founded by Guru Srimati Sanhita Basu Ghosh, recipient of the prestigious Sangeeta Prabhakar Award. This evening, we welcome you on a transformative journey through love, longing, and the unparalleled beauty of India. Our guide is none other than Kalidasa, the celebrated poet, and his immortal creation, Meghadutam or Cloud Messenger. Composed around the 4th and 5th century CE, Meghadutam is a narrative poem unlike any other. It tells the story of a yaksha, a nature spirit dwelling in the Himalayas, who finds himself separated from his beloved wife. Consumed by an intense longing, he entrusts a passing cloud with a message, pleading it to carry his love and despair to her. Santaptanam tvamasi sharanam tat payoda priyayaha sandesham me hara dhanapatir krodha vishleshitasya gantavyate vasatir alakanama yashkeshwaranam brahmodhyana stita harashirash chandrika dyautaharmya. O dear cloud, bearer of life-giving rain, you shield me from the sun's harsh gaze. The god of wealth has angrily banished me from my home. Please carry my message to my beloved who lives in the city of Alaka, a beautiful city where all the palaces and the gardens are illuminated by the crescent moon that adorns Shiva's forehead. But Meghadutam transcends the boundaries of a simple love letter. As the cloud embarks on its celestial journey, Kalidasa paints a breathtaking panorama of India through its eyes. Each description unfolds with a masterful use of language, transforming the poem into a passionate love letter to the very essence of this land. Imagine soaring alongside the cloud messenger, your vision vast and expansive like its own. Below you stretch a tapestry of landscapes, each one a masterpiece in its own right. Lush green plains unfurl, dotted with vibrant villages, nestle amid swaying palm trees. Majestic mountains pierce the clouds, their snow-capped peaks glistening under the sun's golden rays. Mighty rivers snake their way through the land, their life-giving waters shimmering like threads of liquid silver. Kalidasa doesn't merely describe these sights. He infuses them with a sensuality that awakens the imagination. Through his evocative language, we not only witness India's splendor, but we experience it. We become one with the cloud messenger, sharing its journey of love and discovery. This evening, prepare to be transported. As our dancers weave their magic, allow yourself to be swept away by the timeless poetry of Meghadutam. Follow them as they take you to the luminous Amarakuta. This mountain shimmers, embraced by wild mango trees overflowing with ripe fruits, their sweet scent swirling in the air.
The cloud itself, glistening like oiled braids, settles upon its peak, surveying the breathtaking transformation that unfolds below. Garden hedges burst white with ketaka blooms, their fragrance a symphony on the wind. Villages come alive as birds weave their nests in the branches of holy trees. Jambu forests darken with the weight of ripened fruits, while graceful swans dance upon crystal clear lakes. The journey continues towards Ujjain, a city pulsating with life. The Yaksha urges the cloud to linger here to bask in the playful glances of its beautiful women. Next lies the Nirvindya river, its sweet water a melody that entices the cloud. Birds flutter in agitation as the river's currents tug at its girdle, revealing glimpses of a hidden beauty. Eddies swirl and beckon, a playful invitation for the cloud to linger. Kailasha, the mirror to heaven itself, emerges on the horizon. Its snow-capped peaks, once shaken by the mighty Ravana, now stand tall and proud. These white mountains seem to have sprung from the laughter of Shiva itself. As the cloud traverses these lands, a deeper purpose emerges. It becomes the bearer of a message, a love song for a heartbroken Yaksha to his beloved wife, Yakshi. The cloud witnesses the sorrow etched upon her face, her eyes swollen and red from tears, the fading color of her lips, her long flowing tresses unbound, and a face pale as the moon veiled by the night clouds. And finally, with a heart overflowing with gratitude, the Yaksha thanks the cloud for lending its ear to the woes of a stranger, for becoming the bridge between two souls yearning to be reunited. Let the power of love intertwine with the magnificence of Indian landscape, creating an experience that will linger long after the final curtain falls. Before we begin, I would like to tell a few words about our Guru, Srimati Sanhita Basu Ghosh, whose passion for this art form has inspired so many aspiring students. She has trained under the tutelage of late Sri Guru Kelucharan Mahopatra, Sri Sanjukta Panigrahi, Muralidhar Maji, and Giridhar Nayak. Her daughter, Ushoshi Ghosh, is also a trained Odissi dancer. The duo have performed in many international and national dance festivals, like Caravento Dance Festival, Mexico, Kameni Auditorium, New Delhi, Kalidas Samaroh, Ujjain, Yuva Utsav, Jaipur, Kolkata Odissi Utsav, Tanjore Millennium Dance Festival, Odissi International Dance Festival, Bhubaneswar, Vasant Utsav, Chennai, and Uruma Dance Festival, Thrissur, among many others. Her performances were featured in national and local TV channels like DD National, DD Kolkata, Podigai, Jaya TV, and Pavasam TV. She has performed in countries like USA, UK, China, Cuba, Colombia, Peru, Mexico, and Bangladesh. Under her tutelage, her students too have performed in many dance festivals. The Konark Odissi Dance Academy conducts regular classes and workshops in Chennai and online classes for students based in other geographies.
कश्चित् कान्ता विरह गुरुणा स्वाधिकरात् प्रमत्तः स्वाधिकरात् प्रमत्तः शापेनास्तं गमितमहिमा शापेनास्तं गमितमहिमा वर्षभोगेण भर्तुः वर्षभोगेण कश्चित् कान्ता विरह गुरुणा स्वाधिकरात् प्रमत्तः यक्षचक्रे जनकतनया स्नान पुण्योदकेषु यक्षचक्रे जनकतनया स्नान पुण्योदकेषु छाया तरुषु वसन्ति रामगिर्याश्रमेषु स्निग्धछाया तरुषु वसन्ति रामगिर्याश्रमेषु कश्चित् कान्ता विरह गुरुणा स्वाधिकरात् प्रमत्तः तस्मिन्नद्रौ कतिचित् अबला विप्रयुक्तः सकामी नीत्वा मासान् कनकवलया भ्रंशरिक्तप्रकोष्ठः आषाढस्य प्रथमदिवसे मेघम् आश्लिष्टसानु वा प्रक्रीडा परिणत गज प्रेक्षणीयं ददर्श कश्चित् कान्ता विरह गुरुणा स्वाधिकरात् प्रमत्तः स्वाधिकरात् प्रमत्तः शापेनास्तं गमितमहिमा
शपेनास्तं गमितमहिमा वर्षभोगिणा भर्तुः वर्षभोगिणा भर्तुः कश्चित् कान्ता विरह गुरुणा स्वाधिकरात् प्रमतः स्वाधिकरात् प्रमतः मार्गं तव शृणु मार्गं तव शृणु मार्गं तव शृणु कथयतः त्वत्प्रयाणानुरूपम् मार्गं तव शृणु मार्गं तव शृणु सन्देशं मे तदनुजलद श्रोष्यसि श्रोत्रपेयम् मार्गं तव शृणु मार्गं तव शृणु खिन्नः शिखरीषु त्वदमन्यस्य गन्तासि यत्र क्षीणः क्षीणः परिलघु पयः स्त्रोत्सा चोपभुज मार्गं तव शृणु मार्गं तव शृणु
छन्नो पान्तः परिणत फलद्योतिभिः काननमृः छन्नो पान्तः परिणत फलद्योतिभिः काननमृः त्वया रूढे शिखरमचलः स्निग्धवेणि सवर्णे त्वया रूढे शिखरमचलः स्निग्धवेणि सवर्णे छन्नो पान्तः परिणत फलद्योतिभिः काननमृः छन्नो पान्तः परिणत फलद्योतिभिः काननमृः नूनं यास्यत्यमरा मिथुन प्रेक्षणीयावस्था नूनं यास्यत्यमरा मिथुन प्रेक्षणीयावस्था मध्ये श्यामः स्तन इव भुवः मध्ये श्यामः स्तन इव भुवः शेषविस्तार पाण्डुः छन्नो पान्तः परिणत फलज्योतिभिः काननमृः
वृत्तयः केतकैः सूचिभिन्नैः पाण्डुछाया उपवनवृत्तयः केतकैः सूचिभिन्नैः नीडारम्भैः गृहबलिभुजां नीडारम्भैः गृहबलिभुजाम् आकुलग्राम चैत्या पाण्डुछाया उपवनवृत्तयः केतकैः सूचिभिन्नैः पाण्डुछाया उपवनवृत्तयः त्वय्यासन्ने परिणतफलशामजं त्वय्यासन्ने परिणतफलशामजम् अम्बुवनान्ता सम्पत्स्यन्ते कतिपयदिन स्थायी हंसा दशानाः पाण्डुछाया उपवनवृत्तयः केतकैः सूचिभिन्नैः पाण्डुछाया उपवनवृत्तयः केतकैः सूचिभिन्नैः नीडारम्भैः गृहबलिभुजां नीडारम्भैः गृहबलिभुजाम् आकुलग्राम चैत्या पाण्डुछाया उपवनवृत्तयः केतकैः सूचिभिन्नैः पाण्डुछाया उपवनवृत्तयः
विचिक्षोभस्तनित विहग श्रेणी काञ्ची गुणाया विचिक्षोभस्तनित विहग श्रेणी काञ्ची गुणाया संसरपन्त्याः स्खलितसुभगम् संसरपन्त्याः स्खलितसुभगम् दर्शिता वर्तनाभे दर्शितवर्तनाभे विचिक्षोभस्तनित विहग श्रेणी काञ्ची गुणाया निरविन्द्याया पथि भव रसाभ्यन्तरः सन्निपत्य स्त्रीणामाद्यं प्रणयवचनं बिभ्रमोहि प्रियेषु विचिक्षोभस्तनित विहग श्रेणी काञ्ची गुणाया विचिक्षोभस्तनित विहग श्रेणी काञ्ची गुणाया संसरपन्त्याः स्खलितसुभगम् संसरपन्त्याः स्खलितसुभगम् दर्शितवर्तनाभे दर्शितवर्तनाभे विचिक्षोभस्तनित विहग श्रेणी काञ्ची गुणाया विचिक्षोभस्तनित विहग श्रेणी काञ्ची गुणाया गत्वा चोर्ध्वं दशमुखभुजः उच्छवासितप्रस्थसन्धे गत्वा चोर्ध्वं दशमुखभुजः उच्छवासितप्रस्थसन्धे कैलासस्य त्रिदशवनिता दर्पणस्यातिथिः स्याः गत्वा चोर्ध्वं दशमुखभुजः उच्छवासितप्रस्थसन्धे
तन्वी श्यामा शिखरी दशना पक्वबिम्बाधरोष्ठी मध्ये क्षामा चकितहरिणी प्रेक्षणा निम्ननाभिः तन्वी श्यामा शिखरी दशना पक्वबिम्बाधरोष्ठी मध्ये क्षामा चकितहरिणी प्रेक्षणा निम्ननाभिः तन्वी श्यामा शिखरी दशना पक्वबिम्बाधरोष्ठी नूनं तस्याः प्रबलरुदितम् उच्छुननेत्रं प्रियाया नूनं तस्याः प्रबलरुदितम् उच्छुननेत्रं प्रियाया निःश्वासानां शिशिरतया भिन्नवर्णाधरोष्टम् नूनं तस्याः प्रबलरुदितम् उच्छुननेत्रं प्रियाया हस्तं न्यस्तं मुखं सकलव्यक्ति लम्बालकस्वात् हस्तं न्यस्तं मुखं सकलव्यक्ति लम्बालकस्वात् इन्दोदैन्यं त्वदनुसरण क्लिष्टकान्तेः विवर्ति क्लिष्टकान्तेः विवर्ति नूनं तस्याः प्रबलुरुदितम् उच्छुननेत्रं प्रियाया
नूनं तस्यः प्रबलरुदितम् उच्छुननेत्रं प्रियाया निःश्वासानां शिशिरतया भिन्नवर्णाधरोष्टम् नूनं तस्याः प्रबलरुदितम् उच्छुननेत्रं प्रियाया नूनं तस्याः प्रबलरुदितम् उच्छुननेत्रं प्रियाया एतत्कृत्वा प्रियम् अनुचित प्रार्थनावर्तिनो मे सौहार्दाद्वा विधुर इति वा मय्यनुक्रोश बुद्ध्या इष्टान् देशान् विचर जलद प्रावृषा संवृत श्री मा भूदेवम् क्षणमपि च ते विद्युता विप्रयोगः एतत्कृत्वा प्रियम् अनुचित प्रार्थनावर्तिनो मे प्रार्थनावर्तिनो मे प्रार्थनावर्तिनो मे एतत्कृत्वा प्रियमनुचित प्रार्थना वर्त्मनो मे सौहार्दाद्वा विदुर इति वा मयि अनुक्रोश बुद्ध्या इष्टान् देशान् विचर प्रावृषा संवृत श्रीः मा भूदेनं क्षणमपि चिते विद्युता विप्रयोगः. Dearest cloud,
You bore witness to my lonely hours. You offered solace to a stranger like a friend. You heard my whispered plea, though unworthy. May your journey be unbound, your glory amplified by the life giving rain you bring. Forever entwined with your lightning wife, may your dance across the heavens never falter. We hope you enjoyed this performance of Kalidasa's Meghadutam. We at Konark Odissi Dance Academy, Chennai, wish to convey our heartfelt gratitude and thanks to Saraswati Educational, Cultural and Charitable Trust and South Zone. I know, sorry, the document closed. And South Zonal Cultural Center for having given us this wonderful opportunity to showcase poet Kalidasa's magnum opus. Now I would like to hand over the mic to the director of the academy. Good evening to all of you present here. I want to express my heartfelt gratitude for each and everyone present over here, and a special thanks to Mrs. Gariali and Ms. Priya for all the opportunities over the years and over the decades they have been giving it to me. It was a nostalgic journey for me because Meghadutam, this piece I choreographed and performed 2 decades ago. And I thought of revisiting the theme again and present it to you today. Really thankful to you that all of you are present here and made the journey a little memorable one. I like to introduce my students. On my right, Sanjana, Sucheta, Shushma, Cloud as Revati, Sri Lakshmi and Anvita. The sound was handled by my student Nirmala, and comparing was done by Archana Raghuram. Thank you all of you. Welcome. On behalf of Saraswati Educational, Cultural and Charitable Trust, we thank Sanvihita Basu, Guru of Konark Dance Academy, of Odissi Dance Academy, for putting up an absolutely vibrant Meghaduta by Kalidasa. Thank you so much. It is one of the few other dance forms that we had here in the festival, and it's been really enthralling, and I'm sure all the crowds enjoyed. Please give them another round of applause. I would like to request our special guests, Mr. D.G. Rajan and Mr. Dr. Parth Sarthi. Sorry, sorry, Dr. Jay Prakash, to please come on stage to honor our wonderful dancers today. Jointly. Please, Guru. I request our special guests. Who? Names again, Mr. Anand. Anand. Yeah. Malika. I would like Dr. Gariali to please honor D.G. Rajan, who's been a great supporter of our trust. He has made great contributions in many ways, helped our trust in many ways, and we are able to run this festival also in many ways because of him. Thank you, Rajan sir. And also Dr. Jay Prakash, who's our special guest from the US. I request Dr. Gariali ma'am to please honor him too.
like to invite your other friends on stage. To just come up for the photograph. Huh? I request also our dear friend Shri Mohammed sir from ICCR also to join for the photograph, sir. Thank you so much, Doctor. Thanks for coming. Thank you. Thank you, friends. The program will continue shortly. We have a Kuchipudi performance, once more sponsored by the South Zone Culture Center today, and it will be performed by Vempati Chinna Satyam, Guru Vempati Chinna Satyam's Kuchipudi Art Academy, under the tutelage of Guru Srimai Venkat Vempati. So very, very happy to have them over here today, and in few minutes we will get started with that show. Thank you so much.